ஓம் சாந்தி. இன்றைய முரளி 17 ஜனவரி 2025. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் பாரதத்தின் அதிக மதிப்பு வாய்ந்த சேவகர்கள். நீங்கள் உடல், மனம், செல்வத்தால் ஸ்ரீமத் படி இதை ராமராஜ்யமாக மாற்ற வேண்டும். கேள்வி: உண்மையான அலௌகிக சேவை எது? அதை இப்போது குழந்தைகள் நீங்கள் செய்கிறீர்கள். பதில்: குழந்தைகள், நீங்கள் மறைமுகமாக ஸ்ரீமத் படி பாவன பூமி சுகதாமத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். இதுதான் பாரதத்திற்கு செய்யும் உண்மையான அலௌகிக சேவை. நீங்கள் எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத் படி எல்லோரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் பாவனமாகி பிறரையும் பாவனமாக மாற்றுகிறீர்கள். பாடல்: கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. ஏ பிரபு, ஈஸ்வரா, பரமாத்மா என்று சொல்வதற்கும் அப்பா என்று சொல்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஏ ஈஸ்வரா, ஏ பிரபு என்று சொல்லும் பொழுது எவ்வளவு மரியாதை இருக்கிறது. பிறகு அவரை அப்பா என்று சொல்லும் பொழுது அப்பா என்ற வார்த்தை மிக சாதாரணமாக இருக்கிறது. அப்பாக்களாக எண்ணற்றோர் இருக்கிறார்கள். ஏ பிரபு, ஏ ஈஸ்வரா என்று பிரார்த்தனையிலும் சொல்கிறார்கள். அப்பா என்று ஏன் சொல்வதில்லை? அவர் பரமாத்மாவாகத்தானே இருக்கிறார். எனினும் அப்பா என்ற வார்த்தை அமிழ்ந்து விடுகிறது. பரமாத்மா என்ற வார்த்தை உயர்வு பெறுகிறது. ஏ பிரபு, கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். பாபா, எங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் வழிகாட்டுங்கள் என்று ஆத்மாக்கள் சொல்கின்றன. பிரபு என்ற வார்த்தை எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. அப்பா என்ற வார்த்தை எவ்வளவு எளிதாக இருக்கிறது. தந்தை வந்து புரிய வைக்கிறார் என்பது இங்கே உங்களுக்கு தெரியும். லௌகீக வகையில் அப்பாக்கள் அதிகம் இருக்கிறார்கள். தாய் தந்தை நீரே என்று அழைக்கவும் செய்கிறார்கள். அது எவ்வளவு சாதாரண வார்த்தையாக இருக்கிறது. ஈசன் அல்லது பிரபு என்று சொல்லும் பொழுது அவரால் எதை செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். தந்தை வந்திருப்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தை மிக உயர்ந்த வழியை எளிதாக சொல்கிறார். எனது குழந்தைகள், நீங்கள் ராவண வழியில் காம சிதையில் ஏறி பஸ்பமாகிவிட்டீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது நான் உங்களை பாவனமாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். வந்து அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே தந்தையை அழைக்கிறார்கள். நான் உங்கள் சேவைக்கு வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகள், நீங்கள் எல்லோரும் பாரதத்தின் அலௌகிக சேவையில் இருக்கிறீர்கள். அந்த சேவையை உங்களை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. நீங்கள் பாரதத்திற்காக செய்கிறீர்கள். ஸ்ரீமத் படி பவித்திரமாகி பாரதத்தையும் மாற்றுகிறீர்கள். ராமராஜ்யம் வரவேண்டும் என்ற ஆசை பாபுகாந்திக்கும் இருந்தது. இப்போது எந்த மனிதரோ ராமராஜ்யத்தை உருவாக்க முடியாது. இல்லையென்றால் பிரபுவை பதித்த பாவனர் என்று சொல்லி ஏன் அழைக்கிறார்கள்? இப்போது குழந்தைகள், உங்களுக்கு பாரதத்திற்காக எவ்வளவு அன்பு இருக்கிறது. குறிப்பாக பாரதத்திற்கும் பொதுவாக முழு உலகத்திற்கும் நீங்கள் உண்மையான சேவை செய்கிறீர்கள். பாரதத்தை மீண்டும் ராமராஜ்யமாக மாற்றுவது உங்களுக்கு தெரியும். அதை பாபுஜியும் விரும்பினார். அவர் எல்லைக்கு உட்பட்ட பாபுஜியாக இருந்தார். இவர் எல்லையற்ற பாபுஜியாக இருக்கிறார். இவர் எல்லையற்ற சேவை செய்கிறார். இதை குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள். ராமராஜ்யத்தை நாம் உருவாக்குகிறோம் என்ற போதை உங்களிலும் நம்பர்வார் இருக்கிறது. நீங்கள் அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தெய்வீக அரசாங்கத்தை உருவாக்குகிறீர்கள். உங்களுக்கு பாரதத்தை பற்றி பெருமிதம் இருக்கிறது. சத்தியுகத்தில் இது பாவன பூமியாக இருந்தது. இப்போது பதித்தமாக இருக்கிறது என்பதை அறிந்து இருக்கிறீர்கள். இப்போது நாம் தந்தை மூலமாக மீண்டும் பாவன பூமி சுகதாமத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அதையும் மறைமுகமாக செய்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஸ்ரீமத்தும் மறைமுகமாக கிடைக்கிறது. பாரத அரசாங்கத்திற்காக நீங்கள் செய்கிறீர்கள். பாரதத்திற்கு ஸ்ரீமத் படி மிக உயர்ந்த சேவையை உங்கள் உடல், மனம், செல்வத்தின் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். காங்கிரஸ்காரர்கள் ஜெயில் போன்றவற்றிற்கு எவ்வளவு சென்றார்கள். நீங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடையது ஆன்மீக விஷயம். உங்கள் சண்டையும் 5 விகார வடிவ ராவணனோடு நடக்கிறது. அந்த ராவணனின் ராஜ்ய பூமி முழுவதும் நடக்கிறது. நீங்கள் சேனையாக இருக்கிறீர்கள். இலங்கை மிக சிறிய தீவாக இருக்கிறது. இந்த சிருஷ்டி மிக பெரிய தீவாக இருக்கிறது. நீங்கள் எல்லையற்ற தந்தைய ஸ்ரீமத் படி எல்லோரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கிறீர்கள். இந்த பதித்த உலகத்திற்கு விநாசம் நடந்தே ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும்.
நீங்கள் சிவசக்திகளாக இருக்கிறீர்கள். சிவசக்திகளாக கோபியர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் மறைமுகமாக பாரதத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். போக போக எல்லோருக்கும் தெரிந்துவிடும் நீங்கள் ஸ்ரீமத் படி ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீர்கள். இந்த PK பாரதத்தை தமது உடல் மனம் செல்வத்தால் மிக உயர்ந்த சத்திய கண்டமாக மாற்றுகிறார்கள் என்பதை அரசாங்கம் அறியவில்லை. பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது, இப்போது பொய்யான கண்டமாக இருக்கிறது. ஒரு தந்தை மட்டுமே சத்தியமாக இருக்கிறார். கடவுள் சத்தியமானவர் என்று சொல்லவும் செய்கிறார்கள். உங்களை நரனிலிருந்து நாராயணராக மாற்றுவதற்கு சத்திய கல்வியை கற்பிக்கிறார். கல்ப முன்னரும் நான் உங்களை நரனிலிருந்து நாராயணராக மாற்றியிருந்தேன் என்று தந்தை சொல்கிறார். ராமாயணத்தில் என்னென்ன கதைகளை அமர்ந்து எழுதிவிட்டார்கள். ராமர் குரங்கு படையின் உதவி பெற்றார் என்று சொல்கிறார்கள். முதலில் நீங்கள் குரங்கை போல இருந்தீர்கள். அது ஒரு சீதையின் விஷயம் கிடையாது. தான் எப்படி ராவண ராஜ்யத்தை விநாசம் செய்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இதில் சிரமத்திற்கு எந்த விஷயமும் கிடையாது. அவர்கள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள். ராவணனின் கொடும்பாவி செய்து அதை எரிக்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. மிகப்பெரிய மனிதர்கள் எல்லோரும் போகிறார்கள், வெளிநாட்டவருக்கும் காட்டுகிறார்கள். எனினும் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. நாம் பாரதத்திற்கு உண்மையான ஆன்மீக சேவை செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற உற்சாகம் குழந்தைகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். மற்றபடி முழு உலகமும் ராவண வழியில் இருக்கிறது. நீங்கள் ராமரின் ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள். ராமர் என்று சொல்லலாம், சிவன் என்று சொல்லலாம். அதிகமான பெயர்களை வைத்திருக்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கும் பாரதத்தின் மிக மதிப்பு வாய்ந்த சேவகர்களாக இருக்கிறீர்கள். பதித்த பாவனரே வந்து பாவனமாக மாற்றுங்கள் என்று சொல்லவும் செய்கிறார்கள். சத்தியுகத்தில் நமக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். குபேரனின் பொக்கிஷம் கிடைக்கிறது. அங்கே சராசரி ஆயுளும் எவ்வளவு நீளமாக இருக்கும். அவர்கள் யோகிகள், இங்கே எல்லோரும் போகிகள். அவர்கள் பாவனமானவர்கள், இவர்கள் பதித்தர்கள். எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரையும் யோகி என்று சொல்கிறார்கள், மகாத்மா என்றும் சொல்கிறார்கள். எனினும் அவர் உண்மையான மகாத்மாவாக இருக்கிறார். அனைத்து குணங்களும் நிறைந்தவர் என்று அவருக்கு புகழ் பாடப்படுகிறது. அவரது ஆத்மா சரீரம் இரண்டு பவித்திரமாக இருக்கின்றன. சந்நியாசிகள் குடும்பத்தாரிடம் விகாரத்தால் பிறவி எடுத்து பிறகு சந்நியாசி ஆகிறார்கள். இந்த விஷயங்களை இப்போது உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் இந்த நேரம் அன்ரைட்டியஸாக அன்ஹாப்பியாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் எப்படி இருந்தார்கள்? ரிலீசியஸாக ரைட்டியஸாக இருந்தார்கள். 100% செல்வ செழிப்போடு இருந்தார்கள். எவர் ஹாப்பியோடு இருந்தார்கள். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இதை அக்யூரேட்டாக நீங்களே அறிவீர்கள். பாரதம் சொர்க்கத்திலிருந்து நரகமாக எப்படி மாறியது என்பது யாருக்கும் தெரியவில்லை. லட்சுமி நாராயணருக்கு பூஜை செய்கிறார்கள், கோவில் கட்டுகிறார்கள், எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. இந்த லட்சுமி நாராயணர் இந்த பதவியை எப்படி பெற்றார்கள்? அவர்கள் என்ன செய்ததால் அவர்களுக்கு இந்த கோவில் கட்டுகிறார்கள் என்பதை நல்ல நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கும் பிர்லாவிற்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். தொழிலை அறியாமல் பூஜை செய்வதும் கல்லுக்கு பூஜை செய்வதாக, பொம்மைக்கு பூஜை செய்வதாக இருக்கிறது. கிறிஸ்து இந்த நேரத்தில் வந்தார், பிறகு வருவார் என்பதை மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால் குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளவு ஆன்மீக பெருமை இருக்க வேண்டும், உயிருக்கு குஷி ஏற்பட வேண்டும். அரை கல்பம் தேக அபிமானத்தில் இருக்கிறீர்கள், இப்போது அசரீரி ஆகுங்கள், தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். நமது ஆத்மா தந்தையிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. மற்ற சத் சங்குகளில் ஒருபோதும் இப்படி நினைக்க மாட்டார்கள். இந்த ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். உயிரே அனைத்தையும் கேட்கிறது. நான் பிரைம் மினிஸ்டர் இன்னார் என்று ஆத்மா சொல்கிறது. நான் பிரைம் மினிஸ்டர் என்று ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக சொல்கிறது. ஆத்மாக்கள் நாம் முயற்சி செய்து சொர்க்கத்தின் தேவி தேவராக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்று இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள். நான் ஆத்மா, இது எனது சரீரம். ஆத்மா அபிமானியாக மாறவே அதிக முயற்சி தேவைப்படுகிறது. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் விக்கர்மங்கள் விநாசமாகும். நீங்கள் மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வெண்டாக இருக்கிறீர்கள். நீங்கள் மறைமுகமாக உங்கள் காரியங்களை செய்கிறீர்கள். அதனால் போதையும் மறைமுகமாக இருக்க வேண்டும். நாம் அரசாங்கத்தின் ஆன்மீக சேவகர்கள். பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறோம். புதிய உலகில் புதிய பாரதம் இருக்க வேண்டும், புது டெல்லி இருக்க வேண்டும் என்று பாபுஜியும் விரும்பினார். இப்போது புதிய உலகமே இல்லை. இந்த பழைய டெல்லி சுடுகாடாக ஆகிறது. பிறகு பரிஸ்தான் தேவலோகமாக வேண்டும்.
இப்போது இதை பரிஸ்தான் என்று சொல்ல மாட்டார்கள். புதிய உலகிற்காக புதுடில்லியை பரிஸ்தானாக நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். இது புரிந்து கொள்ள பெரிய விஷயமாக இருக்கிறது. இந்த விஷயங்களை மறக்கக்கூடாது. பாரதத்தை மீண்டும் சுகதாமமாக மாற்றுவது எவ்வளவு உயர்ந்த காரியமாக இருக்கிறது. நாடகத்தின் திட்டப்படி சிருஷ்டி பழையதாகவே தீர வேண்டும். இந்த துக்கதாமம் ஒரு தந்தையை மட்டுமே துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று சொல்கிறார்கள். தந்தை 5000 வருடங்களுக்கு பிறகு வந்து துக்கமான பாரதத்தை சுகமாக மாற்றுவது உங்களுக்கு தெரியும். அவர் சுகத்தையும் கொடுக்கிறார், அமைதியையும் கொடுக்கிறார். மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்கும் என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். இப்போது சாந்தியோ சாந்திதாம இனிய வீட்டில்தான் இருக்கும். அதை சாந்திதாமம் என்று சொல்கிறார்கள். அங்கே சப்தம் இருக்காது, கவலை இருக்காது, சூரியன் சந்திரன் போன்றவையும் இருக்காது. இப்போது குழந்தைகள், உங்களிடம் இந்த எல்லை இல்லா ஞானமும் இருக்கிறது. தந்தையும் வந்து ஒப்பிடியண்ட் சர்வெண்ட் ஆகி இருக்கிறார். எனினும் தந்தையை முற்றிலும் அறியாமல் இருக்கிறார்கள். எல்லோரையும் மகாத்மா என்று சொல்கிறார்கள். மகான் ஆத்மாக்கள் சொர்க்கத்தை தவிர வேற எப்போதும் இருக்க முடியாது. அங்கே ஆத்மாக்கள் பவித்திரமாக இருக்கின்றன. பவித்திரமாக இருந்ததால் அமைதியும் வளமும் இருந்தன. இப்போது பியூரிட்டி இல்லாததால் எதுவும் இல்லை. பியூரிட்டிக்கு அதிக மரியாதை இருக்கிறது. தேவர்கள் பவித்திரமானவர்கள், அதனால் அவர்களின் முன்னால் தலை வணங்குகிறார்கள். பவித்திரமானவர்களை பாவனர்கள் என்றும் அப்பவித்திரமானவர்களை பதித்தர்கள் என்றும் சொல்கிறார்கள். இவர்தான் முழு உலகின் எல்லையற்ற பாபுஜி. அப்படி மேயரையும் நகர தந்தை என்று சொல்கிறார்கள். அங்கே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காது. அங்கே நியமப்படி ராஜ்யம் நடக்கும். பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். இப்போது பவித்திரமாக மாறுங்கள் என்று தந்தை சொன்னால் அது எப்படி சாத்தியம்? குழந்தைகள் எப்படி பிறக்கும்? சிருஷ்டி எப்படி விருத்தியாகும் என்று கேட்கிறார்கள். லட்சுமி நாராயணர் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு எதிர்ப்பை சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாடகத்தில் கல்ப முன்னர் என்ன நடந்ததோ அது ரிபீட் ஆகிறது. அதற்காக நாடகத்தில் இருந்தால் கிடைக்கும் என்று நாடகத்தில் நிற்கக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் அப்படி அமர்ந்து இருந்தால் யாராவது பாஸ் ஆவார்களா என்ன? ஒவ்வொரு பொருளுக்கும் மனிதரின் முயற்சி நடக்கிறது. முயற்சி செய்யாமல் தண்ணீரும் கிடைக்காது. ஒவ்வொரு நொடியும் என்ன முயற்சி நடக்கிறதோ அது பலன் பெற நடக்கிறது. இப்படி எல்லையற்ற சுகம் பெறுவதற்கு எல்லையற்ற முயற்சி செய்ய வேண்டும். இப்போது பிரம்மாவின் இரவு பிராமணர்களின் இரவாக இருக்கிறது. பிறகு பிராமணர்களின் பகல் வரும். சாஸ்திரங்களிலும் படித்தோம், எனினும் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த பாபா தானே அமர்ந்து ராமாயணம் பாகவதம் போன்றவற்றை சொன்னார். பண்டிதராக அமர்ந்து இருந்தார். அது பக்தி மார்க்கம் என்பதை இப்போது புரிந்து கொள்கிறார். பக்தி வேறு, ஞானம் வேறு. நீங்கள் காமசிதையில் அமர்ந்து எல்லோரும் கருப்பாகி விட்டீர்கள் என்று தந்தை சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரையும் ஷாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். பூசாரிகள் மிக மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள். எவ்வளவு பூத பூஜை நடக்கிறது? சரீரத்தின் பூஜை 5 தத்துவங்களின் பூஜையாக இருக்கிறது. இது விபச்சார பூஜை என்று சொல்லப்படுகிறது. பக்தி முதலில் விபச்சாரியாக இருந்தது. அது ஒரு சிவனுக்கு மட்டுமே நடந்தது. இப்போது பாருங்கள் என்னென்ன பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது. தந்தை அதிசயத்தையும் காட்டுகிறார், ஞானத்தையும் புரிய வைக்கிறார். முட்களிலிருந்து மலராக மாற்றி கொண்டு இருக்கிறார். அதை மலர்களின் தோட்டம் என்று சொல்கிறார்கள். கராச்சியில் ஒரு பதான் இனம் காவலாளி இருந்தார். அவரும் தியானத்தில் சென்றார். நான் தோட்டத்திற்கு சென்றேன். அங்கு இறைவன் எனக்கு மலர் கொடுத்தார் என்று சொன்னார். அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆச்சரியமாக இருக்கிறது தானே? அவர்கள் 7 அதிசயங்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையில் உலகின் அதிசயமாக இருப்பது சொர்க்கம். இது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஞானம் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். பாப்தாதா எவ்வளவு உயர்ந்தவர், எனினும் எவ்வளவு எளிமையாக இருக்கிறார். நிராகாரர் நிரகங்காரி என தந்தைக்கு புகழ் பாடப்படுகிறது. தந்தையோ வந்து சேவை செய்ய வேண்டும். தந்தை எப்போதும் குழந்தைகளுக்கு சேவை செய்து அவர்களுக்கு சொத்து சுகங்களை கொடுத்துவிட்டு தான் வான்பிரஸ்துக்கு போகிறார். குழந்தைகளை தலைக்கு மேலே தூக்குகிறார். குழந்தைகள், நீங்கள் உலகின் எஜமானர் ஆகிறீர்கள். இனிய வீட்டிற்கு சென்ற பிறகு இனிய ராஜ்யத்தை வந்து பெறுவீர்கள். நான் அரச பாக்கியத்தை பெறுவதில்லை என்று தந்தை சொல்கிறார். உண்மையான தன்னலமற்ற சேவதாரியாக இருப்பவர் ஒரு தந்தை மட்டுமே.
அதனால் குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் எனினும் மாயா மறக்க வைக்கிறது. இவ்வளவு பெரிய பாப்தாதாவை மறக்கவே கூடாது. தாத்தாவின் சொத்து மீது எவ்வளவு பெருமை இருக்கிறது. உங்களுக்கு சிவபாபா கிடைத்திருக்கிறார். சொத்து அவருடையது. என்னை நினைவு செய்யுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அசுர குணங்களை அகற்ற வேண்டும். குணமிழந்த என்னிடம் எந்த குணமும் இல்லை என்று பாடுகிறார்கள். இப்போது அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை. நிர்குண் என்றால் எந்த குணமும் இல்லை எனினும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள், உங்களுக்கு தந்தை ஒரு விஷயத்தை மட்டுமே புரிய வைக்கிறார். நாங்கள் பாரதத்தின் சேவையில் இருக்கிறோம். யார் அனைவருக்கும் பாபுஜியோ அவரது ஸ்ரீமத்துப்படி நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஸ்ரீமத் பகவத்கீதை பாடப்பட்டு இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் குட் மார்னிங் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. மிக உயர்ந்த பாப்தாதா எப்படி எளிமையாக இருக்கிறாரோ அப்படி மிக எளிமையாக நிராகாரி மற்றும் நிரகங்காரியாக இருக்க வேண்டும். தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். 2. நாடகம் அப்படியே ரீபீட் ஆகிறது. இதில் எல்லையற்ற முயற்சி செய்து எல்லையற்ற சுகத்தை பெற வேண்டும். நாடகம் என்று சொல்லி நிற்க வேண்டாம். பலனை பெற நிச்சயம் முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். அவ்வியக்த சொரூபத்தின் சாதனா மூலமாக பவர்ஃபுல் வாயு மண்டலத்தை உருவாக்கும் அவ்வியக்த பரிஸ்தா பவர். வாயு மண்டலத்தை பவர்ஃபுல் ஆக்குவதற்கான சாதனமாக இருப்பது உங்கள் அவ்வியக்த சொரூபத்தின் சாதனா. இதன் மீது அடிக்கடி கவனம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எந்த விஷயத்தில் சாதனா செய்யப்படுமோ அந்த விஷயத்தின் மீது கவனம் இருக்கும். அப்படி அவ்வியக்த சொரூபத்தின் சாதனா செய்வது என்றால் அடிக்கடி கவனம் கொடுக்கும் தபஸ்யா தேவை. அதனால் அவ்வியக்த பரிஸ்தாபவ என்ற வரதானத்தை நினைவில் வைத்து சக்திசாலி வாயு மண்டலத்தை உருவாக்கும் தவம் செய்யுங்கள். அப்போது உங்கள் முன்னால் யார் வந்தாலும் அவர் உலகிய மற்றும் வீண் விஷயங்களை கடந்து போவார். ஸ்லோகன். சர்வசக்திவான் தந்தையை பிரதிஷ்டம் செய்வதற்கு ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகமாக்குங்கள். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். எப்படி உங்கள் ஸ்தூல காரியங்களை தினசரி நடவடிக்கைகளுக்கு தக்கபடி செட் செய்கிறீர்களோ அப்படி உங்கள் மனதின் சக்திசாலி ஸ்திதிக்கு புரோகிராமை செட் செய்யுங்கள். எந்த அளவு உங்கள் மனதை சக்திசாலி எண்ணத்தில் பிஸியாக வைத்திருப்பீர்களோ அந்த அளவு அப்செட் ஆவதற்கு மனதிற்கு நேரமே கிடைக்காது. மனம் சதா செட் ஆகி இருப்பது என்றால் ஒருமுகத்தில் இருப்பது. அப்போது தானே நல்ல வைப்ரேஷன் பரவும் சேவை நடக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாப்பா.